எல்லா விஷயங்களிலும் கூர்மையாக இருத்தல், புத்தியை பயன்படுத்துதல், அறிவை விசாலப்படுத்துதல், எதையும் திட்டமிடுதல். மின்னல் வேகத்தில் திட்டமிடுவார்கள். போய்கொண்டு இருக்கிற பொழுது ரன்னிங் ஸ்கெட்ச் போடுவார்கள். சுறுசுறுப்பு அவர்களிடத்தில் ஒட்டி பிறந்த பெரும்பாலும் இவர்களுக்கு நல்ல உறவுகள் உண்டாகும். இரட்டை குணம், ஒரே நேரத்தில் ஒன்றை மற்றொன்றாக சிந்திப்பார்கள். சிறிது குழப்ப நிலை உண்டாகும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு பொறுத்தளவில் 22 மற்றும் 24 வயதுகளில் ஒரு நல்ல மாற்றம் உண்டு. வேலை அல்லது தொழில் ரீதியான முறையில் அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆரம்ப கால கட்டங்கள் முன்னேற்றங்களில் வெற்றிகள் உண்டாகும். வணக்கம், நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நான் இந்த வயசில் எப்படி இருப்பேன், 100 வயசில் எப்படி இருப்பேன், 10 வயசில் எப்படி இருப்பேன், 16 வயசில் எப்படி இருப்பேன், 22 எப்படி இருப்பேன் என்று எதிர்காலத்தை எண்ணி பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. நான் ஒருவேளை இப்போ இருக்கேன், 2000 எப்படி இருந்தேன், 2026 எப்படி இருக்கேன், 2030 எப்படி இருப்பேன் அப்படிங்கிறவங்க. இப்போ 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு ராசி அடிப்படையாக கொண்டு இவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் நாம் எப்படி எப்படி முன்னேறலாம், எப்படி இருப்போம் என்கின்ற ஒரு எதிர்காலத்தை எண்ணிய ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு எந்தெந்த வயதுகளில் எது நடக்கும், எது திருமணம் நடக்கும், வேலை எப்படி நடக்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான விஷயங்களை பார்க்குறோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஆசைகளும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் ஒடுக்கமாக இருக்கிறது. மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள இந்த 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றிய ஒரு முழுமையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்வின் டேர்னிங் பாயிண்ட் எது, உங்கள் வாழ்க்கையில் எந்த வயதுகளில் வெற்றிகள் உண்டாகும் என்பதை பற்றிய ஒரு சிறு ஆய்வு. காலபுருஷ தத்துவத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், புதன் ஆட்சி வீடு. பொதுவாக புதன் என்றால் விட்டு கொடுக்கும் சுபாவம், இடத்திற்கு தக்கபடி வளைந்து கொடுத்தல், எல்லா விஷயங்களிலும் கூர்மையாக இருத்தல், புத்தியை பயன்படுத்துதல், அறிவை விசாலப்படுத்துதல், ஒரு துறையில் சாதிக்கக்கூடிய அளவிற்கு உண்டு. எதையும் திட்டமிடுதல், எக்ரிமெண்ட் போடுதல் இவர்களுடைய கடமை. பொதுவாக மிதுனராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வாழ்க்கையில் திருப்பம் என்பது மிக உயர்ந்தது. மின்னல் வேகத்தில் திட்டமிடுவார்கள். போய்கொண்டு இருக்கிற பொழுது ரன்னிங் ஸ்கெட்ச் போடுவார்கள். சுறுசுறுப்பு அவர்களிடத்தில் ஒட்டி பிறந்தது. பேச்சாற்றல் மிக்கவர்கள். அதே நேரத்தில் வருமானம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். பெரும்பாலும் இவர்களுக்கு நல்ல உறவுகள் உண்டாகும். இரட்டை குணம், ஒரே நேரத்தில் ஒன்றை மற்றொன்றாக சிந்திப்பார்கள். சிறிது குழப்ப நிலை உண்டாகும். அதனால் முடிவெடுப்பதில் சில நேரம் தடுமாறுவார்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற பொழுது மிகச் சிறப்பாக வழிகாட்டி பெயரை பெறுவார்கள். அறிவாற்றல் மிகுந்தவர்கள், பிறருக்கும் கற்றுக் கொடுப்பார்கள். நண்பர்களோடு அளவலாவதிலையும் மிகச்சிறந்தவர்கள். புதிய புதிய நண்பர்களை உருவாக்கி வெற்றி காண்பார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை எளிதாக எடுத்துக்கொண்டு அந்த இடத்தோடு இணைந்து செயல்பட்டு மற்றவர்கள் உயர்வதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்ஸ். ஜோதிட சாஸ்திரத்தின்படி மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு பொறுத்தளவில் 22 மற்றும் 24 வயதுகளில் ஒரு நல்ல மாற்றம் உண்டு. கல்வி கற்று தேர்ந்து தெளிந்த பிறகு வேலை அல்லது தொழில் ரீதியான முறையில் அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆரம்ப காலகட்டங்கள் முன்னேற்றங்களில் வெற்றிகள் உண்டாகும். 32 வயதுகள் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொழில், வியாபாரம், பொருளாதாரம், வசதி இவைகளில் சிறந்து விளங்குவார்கள். பொருளாதார வளர்ச்சியும் நிலையான பதவியும் அவர்களுக்கு கிடைத்துவிடும். மிதுனராசி அன்பர்களுக்கு 36 வயது முதல் 42 வயதுகள் வரை சொந்த வீடு வாங்குதல், சொத்துக்களை பெறுதல், அதே போல வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பெரிய அளவில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சுலபமாக வந்து கிடைக்கும். பொதுவாக மிதுனராசிக்காரர்களுக்கு 32 வயதுக்கு மேல் அதிர்ஷ்ட காற்று பலமாக வீசத் தொடங்கும். இப்படிப்பட்ட நிலையில் தற்பொழுதே உள்ள குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேதுக்கள் இவைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது மிதுனராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் அமைந்த கேது பகவானும் 9இல் அமர்ந்திருக்கிற ராகுவும் மிகுந்த நன்மைகளை தந்திருப்பார்கள்.
அதேபோல் சனி 10ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பது அவ்வளவு சிறப்பில்லை என்றாலும் கூட்டு தொழில், நண்பர்கள், நிலையான தொழில்களில் செய்யக்கூடிய சூழலில் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் இந்த காலகட்டத்தில் நவக்கிரக ஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு, இந்த மாதிரி புண்ணிய சேத்திரங்களுக்கு சென்று வருகிற பொழுது ஓரளவுக்கு நன்மை உண்டாகும். சனி 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் தந்தையின் ஆயுளுக்கு சின்ன சின்ன கண்டங்களும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மெடிக்கல் சம்பந்தமான செலவுகளும் ஏற்பட்டிருக்கும். இதையெல்லாம் போக்குவதற்கு வீடுகளில் தேவதாரு என்கிற ஒரு மரக்குச்சியும் தேவதாரு என்கிற பொருளை வாங்கி தூளாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். தேவதாரு மணிமாலையை கழுத்தில் உங்கள் தந்தைக்கு அணிவிப்பதால் அவர் நோயிலிருந்து விடுபடலாம். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய காலமாக அது அமையும். நேயர்களே, நாம் இதுவரையிலும் மேசராசி முதல் மீனராசி வரையிலும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னுடைய கால்குலேஷன், இந்த வயதுகளில் இது நடக்கும், இது கல்வி கற்றுருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, திருமணம் உண்டாயிருக்கும், சொத்துக்கள் வந்திருக்குங்கிறதெல்லாம் நாம் சொல்லியிருப்போம். உங்களுக்கு நல்ல கவனிங்க, உங்கள் ஜாதகத்தில் படி உங்களுக்கு இதை விட யோகமாக இருந்தால் சிலருக்கு வேகமாக கல்யாணம் ஆகியிருக்கும், ஒரு சிலருக்கு தாமத திருமணங்கள் வந்திருக்கும், ஒரு சிலர் கல்விகளை ரொம்ப தெளிவாக கற்று நல்ல உயர்ந்த பதவிக்கு போவாங்க. இங்கே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பிறந்த ஜாதகம்தான் பேசும். இது ஒரு ராசியினுடைய ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்தந்த வயதுகளில் தோராயமாக ஆராய்ச்சி செய்த பொழுது 100க்கு ஒரு 60-70% சரியாக வந்திருக்கிறது. மீதி உள்ளவர்களுக்கு இது சரியாக வரவில்லை என்றால் உங்கள் பிறந்த ஜாதகத்தை தான் பார்க்கணும். எனக்கு கல்வி ஏன் வரலை, எனக்கு படித்து முடிச்சுட்டு ஏன் வேலை வரலை, எனக்கு ஏன் கல்யாணமே கூடலை, ஏன் எனக்கு வீடு அமையலை, ஏன் எங்கள் அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கல, அப்படின்னு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சொத்தை விற்று கொடுங்கன்னு கேட்டேன், ஏன் எனக்கு கொடுக்கல. இப்படி அடுக்கடுக்கான பலவிதமான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். அதற்கு அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நாம் பார்க்கணும். அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்த விதம், தசாபுத்திகள் இவைகள்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு நன்மையோ தீமையோ அவங்களுக்கு டிசைடட் பண்ண போகுது. அதனால் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் போன்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக நன்மை தருமா தீமை தருமா என்பதையெல்லாம் அலசி ஆராய்வதற்காக மட்டுமே. ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கீங்க, யாரையாவது கேட்டுட்டு செஞ்சால் நல்லா இருக்கும்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவார். அப்பொழுது இந்த மாதிரி வீடியோக்கள் உங்கள் கண்ணில் படும் பொழுது இதில் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும் பொருட்டுத்தான் இந்த பலாபலன்கள் என்பதை நான் பணிவோடு சொல்கின்றேன். அதனால் அன்பர்கள், நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சிலருக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும். இல்லை என்றால் உங்கள் ஜாதகத்தை அடியனுக்கு அனுப்புங்க. அனுப்பி அதுக்குரிய பணத்தை கட்டி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.